எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருதோ இல்லையோ இந்த உடல்நலம் மற்றும் நோய்கள் மற்றும் அமிலம் காகம் உப்பு இதில் இருந்து கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? சயின்ஸ் நான் இப்போ தான் சார் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சயின்ஸ் நான் ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் சார். சயின்ஸில் முக்கியமான சில பாடங்கள் இருந்தால் சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, ஆல்ரெடி ஒரு பக்காவான ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கான வீடியோவாக இந்த வீடியோ இருக்கான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் வந்து முக்கியமான சயின்ஸில் டாப் 20 லெசன்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் எக்ஸாம் எழுதுறவங்கள மேக்ஸிமம் மேக்ஸில் சில பேர்த்துக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸுக்கு அதிகமாக கொஞ்சம் பயப்படுவோம். அதே போல் அதுக்கு அடுத்து பயம் எதில் இருக்கும் அப்படின்னா நமக்கு சயின்ஸ் சப்ஜெக்டில் தான் இருக்கும். ஏன்னா சயின்ஸை வந்து ஃபுல்லாக சிலபஸை நம்ம முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதில் வந்து கம்மியான கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த சயின்ஸை வந்து அதுக்காக நம்ம விட்டுட்டும் போக முடியாது. ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான டாப் 20 லெசன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். சயின்ஸ் வந்து இனிமேல் தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி இனிமேல் நம்ம முடிச்சு ரிவிஷன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்மார்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணி எப்படி ஒரு 20 லெசன்ஸ் படித்து அதிலேருந்து கேட்கக்கூடிய ஒரு இப்போது சயின்ஸில் 10லேருந்து ஒரு 12 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா இந்த 20 லெசன்ஸ் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 5 to 6 கொஸ்டின் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணலாம். அண்டு ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸில் ஆப்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்கு இந்த 20 லெசன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவாக பார்ப்போம் வாங்க. உங்கள் எல்லோருக்குமே தெரியும் 10th புக்கு தான் ரொம்பவே முக்கியமான புக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 10th புக்கில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 லெசன்ஸ் இருக்குது. அந்த 22 லெசனுமே நம்ம இனிமேல் படித்து ரிவிஷன் பண்ணுறது கஷ்டம். ஸோ முக்கியமான ஒரு 14 லெசன், அதாவது 10வது வகுப்பில் உள்ள ஒரு 14 லெசன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம 7 டேஸ் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டவுட்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வீடியோஸ் போடணுமே தவிர. ஏன்னா இப்போ யூடியூப்லேயே நிறைய சோர்சஸ் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் கண்டு நிறைய டாபிக்ஸ்க்கு தினம் போட்டுருக்காங்க. இப்போ நம்மளும் புதுசாக அதை வீடியோ போஸ்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண வேணான்றதுனால தான் வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணல. நான் சொன்ன 20 லெசன்ஸ்லையுமே 14 பாடங்கள் வந்து 10th அடங்கியிருக்குது. அது என்னென்ன பாடம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாடம் 14, 16, 17 மற்றும் 18. ஓகேங்களா? இந்த 4 பாடங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 21 அண்டு 22 10th புக்கில் உள்ள பாடம் 21, பாடம் 22. ஓகேங்களா? இது வந்து உடல்நலம் மற்றும் நோய்கள். இதில் வந்து கம்பல்சரியாக ஒரு குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாடம் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த 2 பாடங்களுமே ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சு கேட்டுருவாங்க. நமக்கு அந்த நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுற்றுச்சூழல் மேலாண்மை. இது வந்து 10th உள்ள ஒரு முக்கியமான பாடம். நெக்ஸ்ட்டு 6th 9thலுமே இந்த சுற்றுச்சூழல் மேலாண்மை பாடங்கள் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டலாக 6 லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் உள்ள 8 லெசன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடம் 10th புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு பாடம் இயக்க விதிகள். நெக்ஸ்ட்டு ஒளியியல். 3rd பாடம் வெப்ப இயற்பியல். 4th மின்னோட்டவியல். 5வது பாடம் ஒளியியல். இதெல்லாமே சிலபஸில் உள்ள டைரக்ட் ஹெட்டிங்ஸ். ஓகேங்களா? ஸோ கம்பல்சரியாக அந்த 5 பாடம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th லெசன் அணுக்கரு இயற்பியல், தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. இது ரொம்பவே ஒரு முக்கியமான பாடங்க. இதில் வந்து கம்பல்சரியாக எல்லா குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்லேயும் ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. கம்பல்சரியாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாடம் 11 கார்பனும் அதன் சேர்மங்களும். முக்கியமான பாடம். டோட்டலாக இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 6 லெசன் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 8 லெசன்ஸ். டோட்டலாக 14 லெசன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன். 10th புக்கில் உள்ள ஃபஸ்ட்டு 1லேருந்து 6வது முடிய உள்ள பாடங்கள் மற்றும் 8, 11 டோட்டலாக 8 பாடம். ஃபஸ்ட்டு ஒரு 6 பாடம் சொல்லியிருந்தேன். 14 பாடங்கள் 10th புக்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரிமைனிங் உள்ள டாபிக்ஸ், அதாவது ரிமைனிங் உள்ள டாபிக்ஸ் என்ன சார் அப்படின்னா நம்ம சிலபஸில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்கோ அதிலிருந்து நம்ம டேரெக்டாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்படி தானே? ஸோ அந்த சிலபஸில் உள்ள ஹெட்டிங்ஸ் படி நம்ம இந்த பாடங்களை வந்து பிரிச்சிருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமிலம் காரம் உப்பு. இது ரொம்பவே முக்கியமான டாபிக். எப்படி உடல்நலம் மற்றும் நோய்கள், சுற்றுச்சூழல் மேலாண்மை, அன்றாட வாழ்வில் வேதியியல் இதெல்லாமே முக்கியமான பாடமோ அதே போல் அமிலம் காரம் உப்பு ரொம்ப முக்கியமான பாடம். எந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வருதோ இல்லையோ இந்த உடல்நலம் மற்றும் நோய்கள் மற்றும் அமிலம் காகம் உப்பு இதில் இருந்து கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அப்போ இந்த 2 டாபிக் நீங்கள் படித்தாலே கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் உங்களுக்கு கம்பல்சரியாக கிடச்சிடுது. இந்த அமிலம் காகம் உப்புகள் 8வது வகுப்புலையும் 9ஆம் வகுப்புலையும் இருக்குது. நீங்கள் 9ஆம் வகுப்பு படித்தாலே போதும். 8ல் ஃபஸ்ட்டு இப்போ 8th படிக்கிறீங்க அப்படின்னா 8th படிச்சு 9th ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அன்றாட வாழ்வில் வேதியியல். நான் ஆல்ரெடி சொன்னது போல் முக்கியமான டாபிக்ஸில் இதுவுமே ஒன்று. ஏன்னா இப்போ குரூப் 4 எக்ஸாமில் நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுபடி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கம்பல்சரியாக நம்ம இந்த ஹெட்டிங்ஸ் வந்து படிச்சு தான் ஆகணும். 6th 7th 8th இது படிச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம். இது 9ஆம் வகுப்பில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தனிமங்களின் வகைப்பாடு 9ஆம் வகுப்பில் இருக்குது. நம்ம 10th இதை ஆல்ரெடி படிச்சிட்டோம். இதில் ஜஸ்ட் ஒரு சின்ன பாயிண்ட் தான் இருக்குது எக்ஸஸாக. ஸோ அது மட்டும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அண்டம் மற்றும் விண்வெளி. இது 7th 8th 9th இந்த 3 புக்கில் இருக்குது. வேணும்னு பார்த்துக்கோங்க. 7th 8th 9th 3 புக்கில் இருக்குது. ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான படம் தான் இதுவும். நெக்ஸ்ட்டு அளவீட்டியலுங்க. என்ன சார் அளவீட்டியல் அப்படின்னா இது கம்பல்சரியாக வந்து நமக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். பட் சின்னதாக ஒரு ட்ரிக்கை வச்சு கேட்டுறாங்க. நமக்கு எக்ஸாம் ஹாலில் கம்பல்சரியாக அந்த ப்ரெஷரில் வந்து யோசிச்சு போட முடியாது. அதனால் இதையுமே ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க. பேசிக்ஸாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது போல் இந்த டாப் 20 லெசன்ஸுமே ரொம்பவே முக்கியமான பாடம். என்னால் ஃபுல்லாக படிக்க முடியாது சார் அப்படின்றவங்களுக்கு இந்த 20 லெசன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது படிச்சுட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம நடுவில் ஒரு 7 டேஸாக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. ஏன் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டவுட்ஸ் இருந்தால் மட்டும் தான் நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்காக வீடியோஸ் போடணுமே தவிர, ஏன்னா இப்போ யூடியூப்லேயே நிறையா சோர்சஸ் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் கண்டு நிறையா டாபிக்ஸ்க்கு தினம் போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்மளும் புதுசாக அதை வீடியோ போஸ்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ண வேணான்றதுனால தான் வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணல. உங்களுக்கு May 10க்கு அப்புறமா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு, அதாவது ஃபுல் சிலபஸை பேஸ் பண்ணி 200 கொஸ்டின்ஸ் குரூப் 4 எக்ஸாமில் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி மாடல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் May 10க்கு அப்புறமா. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.